இரக்கத்தினாலே கருவிலிருந்து தாங்கி வந்தி கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே கழுகு போல சுமந்து தினம் பறக்க செய்கிறீர் கண்மணி போல் கரைபடாமல் காத்து வருகிறீர் கழுகு போல சுமந்து தினம் பறக்க செய்கின்றீர் கண்மணி
சத்தமாக சொல்லலாமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க, தாயின் கருவில் இருந்த கர்த்தர் என்னை தாங்கி வந்தார், சுமந்தார், தப்புவித்தார், எல்லா இக்கட்டுக்கும் என்னை விலைக்கு மீட்டார் என்று? அமைதியாக இருக்கிறத பார்த்தா கர்த்தர் அந்த மாதிரி ஒன்றும் பண்ணவே இல்லை நம்ம வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை அதே போல பாடி கர்த்தரோட நாமத்தை மகிமைப்படுத்தி தொடர்ந்து நாம் ஆராதனையில் கடந்து செல்வோம். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே என்ற பாடலை கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தரோட நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எல்லா கரங்களை உற்சாகமாக கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். மாலை ஆராதனையில் கூட கர்த்தரோட நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உங்கள் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல என்னை காக்கின்றீர். சொல்லுவோம். மறவே 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 நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தாயின் கயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, கைகளில் என்னை வரைந்து உங்கள் கண்மணி போல் என்னை. கரங்கள் இருக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி பாடலாமா? மறவே மறவே நீர் செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதய. நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி. மறவே மறவே நீர் செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பன். சொல்லுவோமா? என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பன். சொல்லுவோமா? வெள்ளம் போல் சத்ரு, வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவி எனக்காய், தேவ ஆவி எனக்காய் இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவாவி தேவ ஆவி எனக்காய் கொடியை ஏற்றுவேன். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. கரவை தட்டி மறவே 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 நீர் செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. சொல்லுவார். மறவே மறவே நீர் செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர்
சொல்லுவோம். பகைஞர் எதிரே, பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. என்னையால் என்னை அபிஷேகம் செய்து பாத்திரம் நிரம்பி வழிய செய்தாரே, பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றோ. அல்லேலூயா. பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றோ. வரவே 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 நீர் செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு சொல்லலாமா? வரவே துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பன். ஓ என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பன். மீண்டும் சொல்லாம, என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பன். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். நல்லா கரங்களை தட்டி கர்த்தரோட நாமத்தை மையப்படுத்தலாமா? கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஒரு பாடலை கூட பாடி ஆராதனைக்கு நேராக கடந்து சொல்லுவோம். உன்னதமானவரின் உயிர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான், இது பரம ஸ்லாக்கியம் என்ற பாடலை பாடி கரங்களை தட்டி நம்ம ஆராதனை செய்வோம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழ், அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். சொல்லுமா, தேவனின் அடைக்கலம், தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின், அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால். இருக்கிற முழங்கால் படிட்டு பாடலாமா? அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் மங்குக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். உள்ளத்தின் ஆழம் சொல்லலாமா? இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். சொல்லுமா, 1000 10,000 1000 10,000 நிகழும் பக்கம் இருந்தாலும் அது ஒரு காலமும் உன்னை அமுழ்த்திடாதே. தேவனுண்டாவரமே, அது ஒரு காலமும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனுண்டாவரமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம்
இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். பாதம் கல்லில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவை தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவை தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வவல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாகியமே. சர்வவல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாகியமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி சொல்லலாமா இந்த மாலை விளையாட்டு தேவ பிள்ளைகளை? ஓ தகப்பனே, நீங்கள் முழு ஆராதனை ஒருவருக்கு மாத்திரமே சுவாமி. உங்க வாழ்க்கையில எத்தனை நன்மைகளை செய்த தேவன் நீர். ஒரு நாளும் நீர் எங்களை கைவிடலையே. ஓ ஒருவருக்கே ஆராதனை என்று உள்ளத்தின் ஆழ்ந்து சொல்லலாமா? சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தி. சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ. தூயவரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. நல்ல நேர்முழங்காளருக்கு கரங்களை தட்டி சொல்லலாமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை சுவாமி. ஆராதனை எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ இந்த மாலை வேளையில கூட சுவாமி, ஓ முழு மனதோடு, முழு சிந்தையோடு, முழு வெள்ளத்தோடு, தகப்பனே முழு உள்ளத்தோடு உமக்கே ஆராதனை செலுத்துகிறோமே. எங்கள் ஜீவனுள்ள தேவனுக்கே ஆராதனை என்று. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. சொல்லுமா? எங்கள் பலவீன நேரம், பலவீன நேரங்களில் கிருபை எனக்கு தந்தீரே, கிருபை தந்தீரையா. பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லை. ஓ நீரே பலனானீரே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லை. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. சொல்லுமா? எங்கள் உயிருள்ள நாட்கள் எல்லாம், உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த, ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. எத்தனையோ நன்மைகள் நம்ம வாழ்க்கையில செய்தாரு. ராஜா நீர் செய்த நன்மை. மீண்டும் மீண்டும் சொல்லுமா? ராஜா நீர் செய்த நன்மைகளை. மீண்டும் சொல்லுமா? ராஜா நீர் செய்த, ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. பலவீன நேரங்களில் நாம் இயேசு, இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லை. சொல்லுமா? இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லை. தூயவரே துணையாளரே, தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோம். ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஒருவருக்கே ராஜா. ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுங்க, என் கண்மலை, என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, பாத்திரரே. நல்லா கரங்களை தட்டி, நல்லா கரங்களை தட்டி சொல்லலாமா? தேவ பிள்ளைகளே, ஒருவருக்கே ஆராதனை ராஜா. ஓ நீரே எல்லா துதிக்கும் பாத்திரர், நீரே எல்லா கணத்திற்கும் பாத்திரர். ஓ தகப்பனே, நீரே துதிக்கும் பாத்திரராக இருக்கிறே சுவாமி. இந்த மாலை வேலையில கூட ஓ எங்கள் முழு உள்ளத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோமே ராஜா. ஓ எத்தனை இன்னல்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை நிந்தனைகள் ஆகிலும் என் தேவனில் எங்களோடு கூட கடந்து வந்தீரே. ஒரு நாள் நீர் எங்களை கைவிடலே சுவாமி. ஓ தேவாதி தேவன், இந்த ராஜாதி ராஜா, ஓ எங்களோடு கூட இருக்கிற. மீண்டும் சொல்லலாமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. மீண்டும் கடைசி ஒரு முறை சொல்லலாம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. நல்ல கரங்களை உற்சாகமாக தட்டி, நல்ல கரங்கள் இருக்கிற இடங்களை உற்சாகமாக தட்டி கர்த்தரோட நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஓ ஹalleluya. நன்றி 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 கர்த்தாவே. ஓ எத்தனை நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் நீர் குவியல் குவியலாக சேர்த்த தேவன். நல்ல கரங்களை உற்சாகமாக தட்டி ஓ அந்த சத்தம் பரலோகத்தை எட்டட்டும் தேவ பிள்ளைகளே. ஓ நீங்க இல்லைன்னு சொன்னா, உங்க கிருபை இல்லைன்னு சொன்னா, உங்க தயவு இல்லைன்னு சொன்னா, உங்க அன்பு இல்லைன்னு சொன்னா, உங்க சாந்தம் இல்லைன்னு சொன்னா, ஓ நாங்கள் இல்லையே தகப்பனே. ஓ எத்தனையோ முறைகள் ஓ பல பாவங்கள் மீறுதல்கள் செய்தும் எங்க மேல நீர் தயவுடைய தேவனாய் இருக்கிறே. அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்ல வாய்களை திறந்து நன்றி ராஜா, நன்றி ராஜா. இதுவரையிலும் எங்களை காத்த தேவனே, உடைய கிருபைக்காக நன்றி 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 என்று ஓ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய்களை திறந்து சொல்லலாமா? ஓ எஸ் மை லார்ட். ஓ தேவாதி தேவனே, உமக்கே ஆராதனை. கரங்களை உயர்த்தி உமக்கே ஆராதனை. ராஜாதி ராஜா உமக்கே ஆராதனை சுவாமி. கர்த்தாதி கர்த்தா ஓ உமக்கே துதி கணம் தகப்பனே. ஓ தகப்பனே, எத்தனை போராட்டங்கள் எங்கள் வாழ்க்கையில சுவாமி. ஒரு நாளும் மனிதர்கள் எங்களை கைவிட்டது போல நீர் எங்களை கைவிடலையே ராஜா. எங்களோடு கூட கடந்து வந்தீரே. எல்லா நேரங்களிலும் தேவனீர் எங்களோடு கூட கடந்து வந்தீரே. எங்களை பாதுகாத்தீரே சுவாமி. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக சென்றதை தகப்பனே. சத்துருக்களுக்கு முன்பாக எங்கள் தலையை உயர்த்தினீர். எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீரே. ஓ எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்த தேவன். ஓ எங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழியை செய்கிற தேவன். அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விஷயம் மட்டுமாக நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக ஓ நன்றி 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 கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் சுவாமி. சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க தேவ பிள்ளைகளே. நாங்கள் பாவிகளா இருக்கிறோம் கர்த்தாவே. ஆகிலும் என் தேவன் ஓ நீர் எங்களை நீதிமானாய் மாற்றின தேவன். நீர் எங்களை மகிமைப்படுத்தின தேவன். ஓ நீர் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிற தேவன் சுவாமி. தகுதி இல்லாத எங்களையும் நீர் தகுதியாக நிறுத்தினீரே. அந்த தேவனுக்கு நன்றி என்று சொல்லலாமா? எஸ் மை லார்ட். ஓ தகப்பனை, உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. ஏன் என்று சொன்னால் எங்கள் வாழ்க்கையில மனிதர்கள் அல்ல, நீரே நல்லவராயிருக்கிறீர். நீரே சர்வ வல்லமையில தேவனாயிருக்கிறீர். நீரே எங்கள் எல்லா துதிக்கும், எங்கள் எல்லா கணத்திற்கும், எங்கள் எல்லா மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறீர் என்று நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். கரங்களை உயர்த்தி தேவ பிள்ளைகளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஆராதி. வெறும் வாயின் வார்த்தையாக அல்ல, எங்கள் உள்ளந்திரியங்களை உடைத்து ஓ உம்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி. எங்கள் எல்லா ஆராதனைக்கும் நீர் ஒருவரே பாத்திரராக இருக்கிறார். நீர் நல்லவர் ராஜா. ஓ நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எங்கள் வாழ்க்கையில உம்மை போல எங்கள் வாழ்க்கையில ஒரு மனிதனும் இல்லை ராஜா. ஓ எஸ் மை லார்ட். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹalleluya, 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 ஹalleluya,
உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். கரங்களை உயர்த்தி நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா 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 Lord அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆவியான என்னையும் ஆவியான என்னையும் உங்க பிள்ளையாய் மாற்றினீரே. நினைத்து பார்ப்போமா தேவ பிள்ளைகளை, உங்களோட சொந்த பிள்ளையாக நம்மை மாற்றினாரே. அப்பா என்று அழைத்து கூட புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தாரே. பிள்ளையாய் மாற்றினீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நல்ல கரங்களை உற்சாகமா வானத்துக்கு நேரா நீட்டி Hallelujah, 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 hallelujah. சொல்லுவோமா, என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. எல்லா விஷயங்களிலும் ஒரு உண்மையாக இருக்கிறார். என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் உலகத்துல வேற ஒருவரும் இல்ல ராஜா உம்மை போல. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. Hallelujah, 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 hallelujah. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து Hallelujah, 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 hallelujah. எங்களை முன்குறித்தீரே. என்னையும் முன்குறித்தீர், நீர் கைவிடவே மாட்டீர். என்னையும் முன்குறித்தீர், நீர் கைவிடவே மீண்டும் சொல்லலாமா, என்னையும் முன்குறித்தீர். என்னை முன்குறித்தீர். மனிதனை போல் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம் கரங்களை பிடிக்கிற தேவன். என்னையும் முன்குறித்தீரே. என்னை முன்குறித்தீர், என்னை கைவிடவே மாட்டீர். நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. கரங்களை உயர்த்தி Hallelujah, 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 hallelujah. சொல்லுமா, என்னை மறுரூபமாக்கும். உந்தன் மகிமையில் சேர்த்திடும், மண்ணை ஆக்கிடும். உந்தன் மகிமையில் சேர்த்திடும். நீ நல்லவரே, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர்
இந்த சாயங்கால நேரத்தில் ஆண்டவரே நீர் ஒருவரே வல்லமை உள்ளவர், மகிமையுள்ள தேவன் ஆண்டவரே, மாட்சிமை நிறைந்தவர், அதிசயமான காரியங்களை செய்கிற ஆண்டவர். நல்ல வாய்களை திறந்து கர்த்தருடைய நாமத்தை துதிப்போம். இந்த மாலை வேளை ஆண்டவருடைய நாமத்தை நம்ம உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்ல ஆண்டவரும் மகிமையானவரும் மாட்சிமை நிறைந்தவரும் அதிசயமான காரியங்களை செய்கிற தேவனமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆபிரகாமின் தேவன் நல்லவர், ஈசாக்கின் தேவன் நல்லவர். Glory to God. Hallelujah. நல்ல வாய் திறந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவர் என்றென்றைக்கும் அரசாளுகிறவர், அவர் மகிமையுள்ள தேவன், அவர் மாட்சிமை நிறைந்தவர், அதிசயமான காரியங்களை செய்வது மாத்திரமல்ல, தம்மை நம்பி வந்த தம்முடைய பிள்ளைகளுக்கு சகல காரியங்களிலும் அவர் கிருபை அளித்து மேன்மைப்படுத்துகிறவர். Hallelujah, Hallelujah. நல்ல வாய் விரிவை தர உம்மனு பார்த்து ரசிக்க வரல. நல்ல வாய் தந்து ஆராதனை செய், துதி வாய் திறந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய் திறந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் என்றென்றைக்கு அரசாளுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. கிருபை உள்ளவரே, மகிமையானவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே. எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எண்ணில்லா நன்மைகள்
சொல்ல முடியும்? வாய் திறந்து நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, என் வாழ்வில் பலனீரே, என் வாழ்வில் பலனீரே. நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து என்னிலா நன்மைகள் செய்த ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை தாயின் கருவிலை தெரிந்து கொண்டவர், ஓ எங்களை பெயர் சொல்லி அழைத்து ஆண்டவர், எங்களை ஒரு நாள் கைவிடாதபடி நடத்துகிற தெய்வம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். சொல்லுங்க, நல்ல வாய் திறந்து, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உமையே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். உமக்கு ஒருவருக்கு எல்லா துதி கனமும் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் என்னைக்கு எப்போதும் ஆண்டவரே உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறானே, கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறானே. நாங்கள் எப்போதும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஒருவருக்கு எல்லா கனமும் மகிமை ஏறெடுக்கிறோம். நீ நல்லவர், நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க, வாய் திறந்து, எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சாயங்கால நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை நன்மை எங்களை தொடரட்டும். வல்லமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம் நின்றுணமாக ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தி உட்காருவோம். ஆண்டவருடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். நீரன்பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தே. நீரன்பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தே. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே, நன்றி நன்றி ஐயா. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே, நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. உம் வார்த்தையால் போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. உம் வார்த்தையால் விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன
இந்த சாயங்கால நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிப்போம். சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த அருமையான சாயங்கால நேரத்தில் உம்மை பாடி துதிக்கவும், உம்மை ஆராதிக்கவும், உம்முடைய நாமத்தை உயர்த்தவும் நீர் தந்த மகத்தான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் படித்த காணிக்கைகளை ஆண்டவர் ஆசீர்வதியும், அங்கீகரியும். ஆண்டவரே, உமக்கு கொடுக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த பெண்மணி அவள் முந்தி கொண்டாள் என்று வேதம் சொல்கிறது. அவள் முந்தி ஆண்டவருக்காக கொடுத்தாள். நயலம் தளத்தை உம்முடைய பாதத்தில் சிரசின் மேல் ஊற்றினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடைய பிள்ளைகள் உமக்கு காணிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கேற்ற நன்மையும் இரக்கமும் உண்டாக்கப்படட்டும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து ஆச்சரியமாக வழிநடத்தும்படி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நீர் மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் உண்மையாய் அவரை தேடும்போது அவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நமக்கு நன்மை செய்து உயர்த்துவதில் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நடத்துவார். நம்முடைய வேத பகுதி எடுத்து வாசிப்போம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் விற்று மேல் பற்றி அதை பட்சிக்கும். நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையில் விழ பண்ணுகிறவர்களே, அவரை தேடுங்கள். அவர் அருமனையும் மிருக ரிசித்தையும் உண்டாக்கினவர். அவர் மரண இருளை விடியற்காலமாக மாற்றி பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர். அவர் சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். சர்வ வல்லமுள்ள தேவனே, மீண்டுமா உம்முடைய கரத்தில் வருகிறோம். காலையில் எங்களோடு கூட இடைப்பட்ட ஆண்டவர், இந்த சாயங்காலத்திலும் நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. உடைய வல்லமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த சாயங்கால நேரத்தில் வந்திருக்கிற நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் பேசுவாராக. அது சொல்லப்படுகிற கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேலிலே அக்கினி பற்றி எரியும், ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி பற்றி எரியும். அதை யோசேப்பின் வீட்டில் பற்றி எரியும், அதை பட்சிக்கும். நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையில விழுப்புண்ணுகிறவர்களே, நீங்கள் அவரை தேடுங்கள். ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் விடிய காலமாக இருளை மாற்றுகிறவர். இருளை விடியற் காலமாக மாற்றி தேவன் தம்முடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்துகிற ஆண்டவர். ஏன் அவரை தேடணும்? அவர் வல்லமை உள்ளவர். எப்படிப்பட்ட இருளையும் அவர் வெளிச்சமாக மாற்றுவார். எப்படி மாற்றுவாராம்? விடியற்கால வெளிச்சம் போல மாற்றுவாராம். பகலை ராத்திரியாக மாற்றக்கூடியவர். யாராவது ஒரு மனுஷன் பகலை ராத்திரியாக மாற்ற முடியுமா? இருளை வெளிச்சமாக மாற்ற முடியுமா? ஒருத்தரும் அதை செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். சாரி, அவர் சொல்றார், சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவர்களை பூமியில விசாலத்திலே ஊற்றுவேன். அதான் சொல்றாங்க, என்னது, சுனாமி. நேற்று கூட ஒரு கடல் பகுதியில் கடலின் ஆழத்தில் பூமி அதிர்ச்சி ஏற்பட்டதுனால பக்கத்துள்ள நாடுகளுக்கெல்லாம் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு சொல்லி நியூஸில் சொன்னான். கடலும் தண்ணீரை கொண்டாந்து வெட்டாந்தரையில் விசாலத்திலே ஊற்றுகிற ஆண்டவர். அப்படின்னா ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ள தேவன் என்பதை நீங்களும் நானும் உணர வேண்டும். தேவன் எப்படிப்பட்ட மகத்துவங்களை செய்கிற ஆண்டவர், அவர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்யக்கூடிய ஆண்டவர் என்பதை உணர்ந்தால் நாம் அவரை தேடுவோமா? இன்னைக்கு அநேக நேரங்களில் தேவ மகிமையை, தேவனுடைய வல்லமையை அவர்கள் விட்டுவிட்டு மனித வல்லமைகளையும் சூழ்நிலைகளையும் தேடி தங்கள் காரியங்களை, தங்களுடைய பிரச்சனைகளை, தங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் அவர்களை தேடுவதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். சாரி, ஆண்டவருடைய மகிமை நம்மோடு கூட இருக்கும்போது
அவர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் செய்ய முடியாத, இந்த உலகத்தால் செய்ய முடியாத, அறிவினால் ஸ்தோத்திரம், விஞ்ஞானத்தினால் ஸ்தோத்திரம், மெடிசனினால் செய்ய முடியாத பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்யக்கூடிய ஆண்டவர். டாக்டருடைய அறிவு, மெடிசன் கொண்டு வருகிற எல்லா வியாதிகளுக்கும் மெடிசன் கொண்டு வருகிற ஸ்தோத்திரம், அது தீர்வு. எல்லா தீர்வை விட ஆண்டுடைய தீர்வு வித்தியாசமானது, மேன்மையானது என்று வேதம் நமக்கு சொல்கிறதை பார்க்கிறோம். அதனால தான் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, துஷ்டர் நியாயத்தை அறியார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களையோ சகலத்தையும் அறிவார்கள். அல்லேலூயா. துஷ்டர் நியாயத்தை அறியார்கள். துஷ்டனுக்கு ஆண்டுடைய நியாயம், ஆண்டுடைய வல்லமை, ஆண்டுடைய இரக்கத்தின் கிருபை அவர்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தை என்ன பண்ணுவாங்க? அறிவார்கள். நீங்களும் நானும் ஒன்று அறிந்திருக்க வேண்டும். ஸ்தோத்திரம், மெடிசன் கைவிட்டாலும், டாக்டர் கைவிட்டாலும், இது உலகம், மனிதர்கள் நம்மளை கைவிட்டாலும், சூழ்நிலை, அதிகாரம் நம்மளை கைவிட்டாலும், இயேசு ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார் என்ற அந்த எண்ணத்தின் அந்த சிந்தனை எப்போது நமக்குள் இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து நம்மளை வாழ்க்கையில் மேன்மைப்படுத்துகிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வதை நாம் உணரணுமா? நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் சொல்லும்போது, ஆளுகை செய்கிறவருடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர், ஆனாலும் அவனவனுடைய நியாயம் ஒரு அலையில சொல்லுமா? அப்ப இன்னைக்கு ஆளுகை செய்கிறவருடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர் தங்கள் பிரச்சனைகளுக்கு, தங்களுடைய ப்ராப்ளத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று ஆளுகை செய்கிற ராஜாவை தேடுக பார்க்குறாங்க. எப்படியாவது ராஜா கண்ணில் எனக்கு தயவு கிடைச்சிடாதான்னு பார்ப்பாங்களாம். ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது, ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது, அவர் கார் போகிற பகுதியிலலாம் ஆட்கள் நிற்பாங்களாம். எப்படியாவது ஜெயலலிதா திரும்பி பார்த்துட்டா உடனே அவங்கள கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுறது, எத்தனை பேருக்கு வேலை, அவங்களுக்கு கேட்ட கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றினான்னு பேப்பரில் வரும். அதனால எப்படியாவது ஜெயலலிதாவுடைய முக தரிசனம் கிடைச்சிடாதான்னு சொல்லி அந்த ரோட்டு ஓரத்தில் கட்சிக்காரங்க நிற்பார்கள் என்று அவர்கள் இருக்கும்போது அநேக நேரங்களில் பேப்பரில் படிச்சிருக்கிறோம். எப்படி ஆகிலும் எனக்கு ஒரு நன்மை கிடைச்சிடாதா, அவங்க பார்த்துட்டா என் வாழ்க்கையை உயர்ந்துரும் அப்படின்ற எண்ணம். ஆண்டவர் சொல்றாரு, ஆளுகை செய்கிறவர்களுடைய முக தரிசனத்தை அநேக தேடு. காரணம், எனக்கு ஒரு விடுதலை, வேலை கிடைக்கணும், எங்களுக்கு ஒரு பிரச்சனை தீர்க்கப்படணும் அப்படி சொல்லி அங்கே அதிகாரத்தை மனிதர்கள் தேடுகிறார்கள். ஆனாலும் அவனுடைய அந்த ராஜாவுக்கு ஆனாலும் நியாயத்தை செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் என்று வேதம் சொல்கிறார். நீ மனுஷனை தேடுகிறாய், மனுஷனுடைய நியாயத்தை தேடுகிறாய், மனுஷனுடைய உதவியை நாடுகிறாய், மனுஷனை மேன்மைப்படுத்தப்பட வேண்டும், அவனால் விடுவிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாய். அதனால தான் வேதம் சொல்கிறது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் வளர்ந்தார். மனுஷ தயவு நமக்கு தேவைதான். ஆனால் அதை விட அவனையே தேடி அவன் முகத்து பிரசனத்தினால எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிடும்னா கிடைக்காத. ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கும் நான் தான் நியாயம் செய்யணும். அதுக்கு நீ என்னையே தேடிட்டா நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்வதற்கு வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் எப்போதுமே அவரை தேடுகிற ஸ்தோத்திரம் காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவரை தேட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் சங்கீதம் 105ஆம் சங்கீதம் அந்த 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை என்ன பண்ணுங்க, நித்தமும் தேடுங்கள். இன்னைக்கு நாம் நித்தமும் தேடுகிற அனுபவம் குறைந்து கொண்டே வருகிறது. அவருடைய வல்லமையை நாடுங்கள். ஏன்னா நம்ம வாசித்தோம், அவர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர். இருளை விடியற்கால வெளிச்சமாய் மாற்றுகிறவர், பகலை இரவாய் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர். சமுத்திரத்தில் இருக்கிற தண்ணீரை கொண்டாந்து வெட்டாந்தரையில் ஊற்றக்கூடிய வல்லமை உள்ளவர். இது முடியுமா? இது எந்த இயற்கையினாலும் எந்த அறிவினாலும் செய்யப்பட முடியாத ஒரு காரியம். ஏன்னா சகலத்தையும் உண்டாக்கின ஆண்டவர் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா நீங்களும் நானும் எவ்வளவு விலையேற பெற்றவர்கள் என்று தெரியணும். எப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் வணங்குகிறோம், எப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் தேடுகிறோம் என்ற உணர்வு நமக்குள்ள வரணும். நான் தேடுகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நான் தேடுகிற ஆண்டவர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர், முதல்ல அந்த உணர்வு இருந்தால் தானே நாம் அவரை தேட முடியும். எல்லா பிரச்சனைக்கும் அவர் சமூகத்தை தான் நாடணும். என்ன தாவீது சொல்கிறான், என் வேதனைகள், என் கண்ணீர்,
என்னுடைய உபத்திரவத்தை மனிதர்கள் அறிந்து கொள்ள முடியலனாலும், ஆண்டவரே என் உபத்திரவத்தை பார்த்து எனக்கு விடுதலை தாரும் என்று அவன் ஜெபிக்கிறதை வாசிக்கிறோம். சங்கீதம் 35, 36, 37, 38, 41 இதெல்லாம் தொடர்ந்து வாசித்து பார்த்தா அவருடைய பாடுகள், அவருடைய உபத்திரங்கள், அவருடைய வியாதிகள், அவருடைய வியாதியின் கொடூரம். அவன் சொல்கிறான், என் புண்ணு நாற்று அடிச்சிருச்சான், அழுகி நாற்று அடிச்சிருச்சான். புண்ணு அழுகி நாற்றம் அடிச்சிருச்சு. இப்போ பாருங்க, கால் சுகர்னால அழுகி அது நாற்று அடித்தா எப்படி இருக்கும்? அவங்களுக்கு அது நாராது, பக்கத்தில் இருக்கிறோம் எப்படி இருக்கும்? ஒரே நாற்றமாக இருக்கும். அவ்வளோ வேதனை கொடுமை என் வாழ்க்கையில். ஆனாலும் சொல்கிறான், கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், நித்தமும் அவரை தேடுங்கள். ஏன்னா அவன் தேடினான். ஒவ்வொரு நாளும் அது காலை அந்தி சந்தி மதியான வேலைகளில் என்ன பண்ணான்? ஆண்டவரை தேடினான். அவனை போல தேவனை தேடுகிற ஒருத்தரும் கிடையாது. அது எப்படி தேடணும்? 119ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவன் முழு இருதயத்தோடும் என்ன பண்ணுமா? எதை கை கொண்டு? எதை கொண்டு? அவருடைய சாட்சிகளை கை கொண்டு. அப்படின்னா வேதத்தில் ஆண்டவர் செய்த மகத்துவமான சாட்சிகள் இருக்கிறது. ஆண்டவர் செய்த அற்புதத்தை நம்ம பார்க்கிறோம். ஒரு இக்கட்டு நாளில் ஒரு மனுஷனுக்கு, ஒரு ராஜாவுக்கு, ஒரு தேசத்துக்கு எப்படி அவர் விடுதலை கொடுத்தார் என்ற சாட்சியை வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ சாட்சினா கர்த்தர் செய்த நன்மை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? சாட்சியாக சொல்கிறோம். அப்படி தானே? ஒரு ஆபத்தில் என்னை விடுவித்தார், ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து கர்த்தர் என்னை தப்புவித்தார், ஒரு இக்கட்டு என்னை சூழ்ந்து கொண்டது, ஒரு கடன் பிரச்சனை சூழ்ந்து கொண்டது, என்ன செய்வேன்னு தெரியாமல் இருந்தேன், இந்த வியாதியில் நான் இருந்தேன், ஸ்தோத்திரம், எந்த டாக்டரும் முடியாதுன்னு சொல்லிட்டான், ஆனால் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணார்? சுகத்தை தந்தார். இதுதான் சாட்சி. அப்போ அவர் சாட்சிகளை கை கொண்டு அதை நம்பி, அந்த வார்த்தைகளை நம்பி அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த மனுஷனுக்கு இப்படிப்பட்ட சாட்சி, இப்படிப்பட்ட வியாதியிலேருந்து, இப்படிப்பட்ட இக்கட்டிலேருந்து, இப்படிப்பட்ட சூழ்நிலேருந்து அவனுக்கு விடுதலை கொடுத்தீரே, நான் அதை நம்புகிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு அவர் முழு இருதயத்தோடும் நாம் தேடும்போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், விடுவிக்கப்பட்டவர்களாய், மேன்மைப்படுத்தப்பட்டவர்களாய் ஆண்டவர் மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆண்டவர் எய்ட்ஸை சுகமாக்கி இருக்கிறார், கேன்சர் வியாதியிலிருந்து சுகமாகி இருக்கிறார். நம்முடைய சபையில் அநேகருக்கு ஆண்டவர் செய்த அற்புதங்கள், அது வித்தியாசமான காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். டாக்டர்கள் ஆச்சரியப்படத்தக்க நிலைமையில் ஆண்டவர் உதவி செய்கிறார். இங்கே வேதத்திலையும் எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, ஒரு வேலைக்காரன் சுகவீனமாக இருந்தான். அந்த 100க்கு அதிபதி சொல்லி அனுப்புகிறான், ஆண்டவரே என் வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான், அவன் மரண தருவாயில் இருக்கிறான், எப்படியாகிலும் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று. அப்போ அங்கே வந்து சொல்கிறாங்க, அவன் நம்முடைய ஆட்களுக்கு, நம்முடைய ஆலயத்துக்கு உதவி செய்தவன், அவன் நன்மை செய்த ஆண்டவன், செய்த அந்த 100க்கு அதிபதி அப்படின்னு அவனை குறித்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க. ஆண்டவர் சரி போய் அது சுகமாக்கலான்னு போகிறாரு. ஸ்தோத்திரம். அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல. அப்போ பாருங்கள், ஆண்டவரை குறித்து எவ்வளோ மேன்மையாக அவன் நினைக்கிறான் பாருங்கள். ஆண்டவரை நீர் வந்து தான் என் வீட்டில் என் வேலைக்காரனை தொட்டு தான் சுகமாக்கணும் அவசியம் இல்லை, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வேலைக்காரன் என்ன பண்ணுவான்? சுகமடைவான்னு சொல்லி அனுப்பினான். என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல. ஒருவனை போன்னு சொன்னால் போகிறான், ஒருத்தர் வான்னு சொன்னால் அவளை அதிகாரம் என்கிட்ட இருக்கு, அரசாங்கத்தில் அதிகாரம் உள்ளவன், நான் சொன்ன கேட்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. எனக்கு எப்போதும் என் பக்கத்தில் 100கணக்கான ஆட்கள் எனக்கு வேலைக்காரராக இருக்கிறாங்க. எவ்வளோதான் அதிகாரம் நான் பெற்றிருந்தாலும், எவ்வளோதான் உயர் அதிகாரியாக இருந்தாலும், இந்த உலகத்தில் நான் ஸ்தோத்திரம் அந்த பதவியில் மனுஷர்கள் மத்தியில் உயர்ந்தவனாக இருந்தாலும், நான் கூப்பிட்டு நீ என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பார்த்துறேன், அந்த அளவுக்கு நான் பெரிய ஆள் அல்ல, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வேலைக்காரன் சுகமாவான்னு சொல்லி அவனுடைய விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் அவன் கேட்டானா. ஆண்டவர் சொன்னார், இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்வங்களை நோக்கி
இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட. அப்ப ஆண்டவர் எதை பார்க்கிறார்? இஸ்ரவேலுக்குள்ளும், சத்தியத்தை அறிந்தவனுக்குள்ளும், வேதத்தை வாசிக்கிறவனுக்குள்ளும், ஜெபம் பண்ணுகிறவனுக்குள்ளும் இது விசுவாசத்தை நான் பார்க்கல. அநேக நேரங்களில் சொல்லுவாங்க, பழமொழி சொல்லுவாங்க, தோட்டத்துக்கீரை. பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தோட்டத்துக்கீரை உங்களுக்கு தெரியாது அந்த பழமொழி? ஒருத்தர் தெரியாதோ? தெரியுமா தெரியாதா? சோத்திரம். சரி சரி. தோட்டத்துக்கீரை எப்படிமா அது எப்படி தான் இருக்குமா? தோட்டத்தில் கீரை விளைஞ்சிருக்குமா? அதை அசுத்தமான கீரை, அது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஏன்னா லைவ்ல போயிட்டு இருக்கு. அது சுத்தம் இல்லாத கீரை. ஆனால் போய் மார்க்கெட்டில் வாங்குற கீரை வாங்கி சொல்லிட்டு அவ்வளோவா சாப்பிடுவாங்களாம். மார்க்கெட்டில் விற்கிற கீரை தான் சாக்கடையில் விளையக்கூடியது. சாக்கடை தண்ணி என்ன பண்ணுறான்? அதை கொண்டு போய் தேதிச்சு அது ஓரமாக ஈரத்தில் விதைச்சி என்ன பண்ணுறான்? நிறைய இடத்துல கொண்டு வரான். நம்ம ஊரில் வேணால் அப்படி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் டவுன் பக்கமெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய கீரைகள் எங்கே தான் விளையுது? ஏன்னா அது உரம் பயங்கரமான, நல்லா புசு 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 நல்லா வளரும். நல்ல கருங்கருங்கன்னு நல்ல பசி வாங்கி சாப்பிட்றோம். தோட்டத்துக்கீரை எப்படியா? அப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த மேன்மையை உணரலையா? என் வீட்டில் விளையிற தோட்டத்துக்கீரை எனக்கு அந்த அருமை தெரியல. ஆனால் நம்ம எதை சொல்கிறோமோ அங்கே தான் என்ன பண்ணுறோம்? இன்னைக்கு அநேகருக்குள்ள அதான் ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை. அப்படின்னா நமக்குள்ள நல்ல விசுவாசம் இருக்கணும். இன்னைக்கு பாருங்களேன், வெளியில் இருக்கிற புதுசாக வர ஆட்கள் கூட ஆண்டவர் உண்மையை நம்பி சுகமாக்கிடுவாங்க. ஆனால் இங்கே இருக்கிற விசுவாசிகள் பல நேரங்களில் அந்த விசுவாசம் இல்லாமல் கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணி எனக்கு சுகம் கிடைக்கலன்னு சொல்லி சோர்ந்து போகிறத பார்க்குறோம். ஆண்டவர் எது எதிர்பார்க்குறாருன்னா, அந்த சாட்சிகளை கை கொண்டு அவரை தேடுகிறவர்களுக்கு அவங்க பாக்கியவான்களாக இருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட சாட்சிகளை கேள்விப்படுகிறோம், பார்க்குறோம். நம்ம ஜெபம் பண்ணி அந்த விசுவாசத்தில் உறுதித்தன்மையோடு கூட நம்ம இருக்கணும். எனக்கு ஆண்டவர் செய்வார், யாருக்கு செய்யலாலும் எனக்கு செய்வார். அப்போ செய்வதற்கு ஏற்ற காரியங்கள் என் வாழ்க்கையில் வரணும். நீங்கள் நிறைய பேர் பாருங்கள், ஆண்டவரை தேடுவதை விட்டுவிட்டு மனுஷன் உலகத்தில் பணத்துக்கு வேலைக்காக தங்களுடைய காரியங்களை தேடுவது தான் முக்கியமாக இருக்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு பாருங்க, ஆண்டவரை தேடுறதை விட்டுட்டு இன்னைக்கு வேலைக்கு போனால் இன்னைக்கு இவ்வளோ காசு, இல்லைன்னா ஒருத்தர் இன்னைக்கு வந்தால் அந்த கடன் பிரச்சனையை தீர்ப்ப உங்களுக்கு இந்த கடன் தரேன்னு சொன்னால் எதை விட்டுட்டு தான் போகிறாங்க. வியாபாரம் செய்வது தப்பல்ல, ஆனால் ஆண்டவரை தேடணும். வேலைக்கு போவது தப்பல்ல, ஆனால் ஆண்டவரை விட அதில் அதிகமான காரியங்களை செய்யணும். மனுஷனை பிளீஸ் பண்ணி போகிற ஆட்களை பார்க்குறோம். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லைன்னு சொல்றார். நான் காணவில்லை. அதனால தான் உனக்கு இஸ்ரவேலுக்குள்ள அற்புதம் இல்லை, அடையாளம் இல்லை. ஏன்னா அவனுக்குள்ள விசுவாசம் கிடையாது. உண்மையை சொல்கிறேன், வடநாடுகளுக்கு மார்ச் மாதம் ஒரு மிஷனரி ட்ரிப் போனோம். அதுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. இந்தியா முழுவதும் கார்லேயே போய் ஜெபம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்தியா முழுவதும் ஒவ்வொரு பட்டணங்களையும் இறங்கி ஜெபம் பண்ணிவிட்டு வருவதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறோம். நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் வடநாட்டில் போனால் அற்புதங்கள் நடக்குது. சும்மா சொன்னாவே ஆண்டவர் அங்கே தொடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வலது கைக்கு இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள். அவன் ஆண்டவர் பற்றி தெரியல, ஆண்டவர் பற்றி சொல்லும்போது அவங்க விசுவாசிக்கிறாங்க, அற்புதம் நடக்கிறத பார்க்குறோம். ஓரளவுக்கு இந்தியா எல்லா மாநிலத்துக்கும் நான் போயிட்டு வந்திருக்கிறேன். ஒன்று ரெண்டு மாநிலங்களுக்கு போக முடியல. அதுவும் இந்த மார்ச் மாதம் எல்லாத்தையும் அதையும் டச் பண்ணிட்டோம். ஒவ்வொரு மாநிலத்தும் ஒவ்வொரு கிரியை உள்ள மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வட மாநிலத்தில் ஆட்களை ஸ்தோத்திரம் நடத்துவதற்கு, அற்புதங்கள் செய்வதற்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறாரு. ஆனால் உண்மையாக செய்யக்கூடிய மிஷினரிமார்கள் கிடையாது. ஒவ்வொரு மிஷினரியும் 10 போர்டு போட்டு வச்சுக்கிறான். இவங்ககிட்ட ஒரு போர்டு போட்டு காசு வாங்கிக்கிறான், அவங்ககிட்ட ஒரு போர்டு போட்டு காசு வாங்கிக்கிறான். உண்மையாக செய்கிற மிஷினரிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், சபை வளர்ச்சி அடைகிறத பார்க்குறோம். ஆனால் அங்கே சாட்சி இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறதையும் பார்க்குறோம். நம்ம ஊர்லேயே இருக்கிறான், அப்புறம் அங்கே இருக்காமல் இருப்பான். ஏன்னா சத்தியத்தை சரியாக புரிந்து கொள்ளாத நபர்களை பார்க்குறோம். ஆனாலும் நம்முடைய இந்திய தேசத்துக்காக நம் ஜெபம் பண்ண, இந்திய தேசத்தில் ஒரு எழுப்புதல் ஏற்பட கர்த்தர் உதவி செய்ய அவர் வல்லமையில் இருக்கிறார். அநேக தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் தான் என்ன இருக்கும், தமிழ்நாட்டிலிருந்து தான் அந்த எழுப்புதல் ஏற்படுமா. அந்த தீப்பற்றியிருந்து முழு இந்தியாவையும் தொடுவதற்கு தமிழ்நாட்டில் தான் கர்த்தர் பயன்படுத்துவாருன்னு பல வருஷங்களுக்கு முன்னாடி
ஆட்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே வராங்க, கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஆனால் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் விக்கிரக ஆராதனை எல்லாம் தெருவுக்கு தெரு இப்போ பெருகிட்டே வருது. ஆனாலும் நாம் சோர்ந்து போகக்கூடாது. அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இங்கே விட அங்கே அற்புதம் நடக்குது. அற்புதம் வித்தியாசமான சுகம் அடைகிறாங்க, ஆட்கள் விடுவிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. எத்தனையோ பெரிய பெரிய பட்டணங்களில் சபைகளே இல்லை, ஒரு சபை கூட இல்லாத பட்டணங்களுக்கு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் நம்ம விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம நிறைய பிரசங்கத்தை கேட்கிறோம், நிறைய வார்த்தைகளை கேட்கிறோம், நிறைய வேதத்தை வாசிப்பதற்கு நமக்கெல்லாம் பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் விசுவாசத்தோடு நம்ம வாசிப்பது கிடையாது, விசுவாசத்தோடு ஜெபிப்பது கிடையாது. பல நேரம் ஆண்டவரே சுகத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு போயிடும். நல்ல சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் சில இடங்களில் ஆண்டவர் நம்மை நாமே உயர்த்தாதபடிக்கு பல நேரங்களில் அந்த அந்த பலவீனத்தை நமக்கு வச்சிருப்பார். பவுலுக்கு பலவீனம் இருந்தது, அவன் போராடி ஜெபம் பண்றான். ஆண்டவர் சொல்றார், உன் பலவீனத்தில் என் பலன். அப்ப பலன் இருந்து அவனை உயர்த்தாதபடி, ஏன்னா அவனை கடவுளை ஆக்கிடக்கூடாது. அத்தனை பட்டணத்தில் போய் இவங்கள் தான் தேவர்கள் என்று சொல்லி அவங்கள பிடிச்சி அவங்களுக்கு மாலையை போட்டு கடை வெட்டத்துக்கு முயற்சி பண்ணினார்கள். இவங்க சொன்னாங்க, நாங்கள் கடவுள் இல்லப்பா, கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் எங்களை அனுப்பினார், அவர் தான் இயேசுன்னு சொல்லும்போது அவன் அதெல்லாம் பார்க்கல. நீங்க தான்டா பார்க்கல கடவுள், நான் அவரை பார்க்கல, உங்களை கொண்டு தான் அற்புதம் நடந்துது, நீ தான் எனக்கு கடவுள் ஆக்கிட்டான். இன்னைக்கு நம்ம இந்தியா தேசத்துல அநேக மனித கடவுள்களை அநேகர் உருவாக்கிட்டான். ஒவ்வொருத்தரும் புது புது கடவுளை உருவாக்குறான். எனக்கு இவர் தான், இவரால் தான் எனக்கு நடந்துச்சு, இவர் தான் எனக்கு கடவுள் சொல்லி அநேக மனித கடவுளை உருவாக்குகிறான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் ராஜாதி ராஜா, சர்வ சிருஷ்டிக்கு எஜமானன். உண்டானது ஒன்றும் அவரால் எல்லாமல் உண்டாக்கப்படவில்லை, எல்லாம் அவரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவரை விசுவாசத்தோடு அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அதை நம்பி அவரை தேடும்போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். ஆண்டவர் நிச்சயமாய் நாம் பிழைக்க, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆண்டவர் உதவி செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திர சங்கீதம் 105 அதிகாரம் 3 வசனத்துல அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுடைய இருதயம். அப்ப என்ன பண்ணுங்க, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். நான் ஆராதிக்கிற ஆண்டவர், நான் துதிக்கிற ஆண்டவர், ஸ்தோத்திரம், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை மேன்மை பாராட்டுங்கள். நீங்க துதிக்கும் போதே உங்க இருதயம் மகிழும். ஜெபம் பண்ணும் போதே, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போதே ஒரு நல்ல மகிழ்ச்சியோடு ஓடி வரணுமா. அப்ப நல்ல பாருங்க, சந்தோஷம் இருந்தா லேட்டா வருவானா, சந்தோஷம் இல்லாம லேட்டா வருவாங்களா? கடமைக்கு யார் வருவா? சந்தோஷமா இருக்கிறவங்க எப்படி வருவாங்க? சந்தோஷமா இருக்க ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, காலையில ஆராதனை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது? 8:15 ஆரம்பிச்சது. 8:15 சோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிடும், அப்படித்தானே? 8:15 சோத்திரம் பண்ண. ஆனால் நிறைய பேர் 9 மணிக்கு 9:30 மணிக்கு வராலாம் இருக்கலாம். பஸ்ஸு ஒரு வேளை தூரத்துலேருந்து வரவங்களுக்கு பஸ் ஓகே. ஆனால் கிளம்பி வர தூரத்தில், கூப்பிட்ற தூரத்தில் இருக்கிறவங்களும் ஏன் வரல? அவங்க தேவனை தேடுவது குறித்து ஒரு மகிழ்ச்சி இல்லை. தேவனை குறித்து தானே அந்த உயர்வு மேன்மையான எண்ணல், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவது கிடையாது. ஏதோ ஒரு நாள் தவறலாம், கொஞ்சம் கிளம்புற நேரத்தில் கொஞ்சம் ஒருத்தர் வந்துடுறாரு, கொஞ்சம் தண்ணி பிரச்சனை ஆயிடுச்சு, சுட தண்ணி போட முடியல, ஒரு குளிர்காலம், இப்பெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வைக்க ஆரம்பிச்சிச்சா இல்லையா? இன்னும் குளிரில் தான் இருக்கீங்களா? சோஸ்திரம். ஆனால் இன்னைக்குமே 9 மணிக்கு வந்த ஆட்கள் இருக்கிறாங்க. சொல்றாரு, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து என்ன பண்ணுங்க, மேன்மை பாராட்டுங்கள். அவருடைய நாமத்து குறித்து ஒரு மேன்மையான உணர்வு வரணும். ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிமா, நான் அவரை பார்ப்பேன், அவரை துதிப்பேன், அவரை நான் தேடும் போது அவர் என்னை விடுவிப்பார், என்னை மேன்மைப்படுத்துவார். அவர் குறித்து தான மேன்மையான எண்ணங்கள் வரணும், துதிக்கணும். பாருங்க, விக்கிரகத்தை குறித்து பேசுறார்கள், இது எவ்வளவு புகழ்றாங்க. வாட்ஸ்அப்ல வருது, இந்த பேரை இத்தனை முறை நீ எழுதினா உனக்கு அப்படி நடக்கும் இப்படி நடக்கலாம் போடுறான். ஆனால் கர்த்தருடைய நாமத்தை, இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிறதுக்கு பல நேரங்களில் நம்ம என்ன பண்ண மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை வந்தால் தான் இங்கே உச்சரிக்கிற ஆளே பார்க்குறோம் நிறைய பேர். மற்ற நாட்கள் இயேசு நாமத்தை பற்றி சொல்ல மாட்டேங்கிறோம். இயேசு எப்போதும் மிகவும் நல்லவராய், இயேசு என்ற வார்த்தை தான் வானுலத்தோர் புதுலத்தோர் யாவரும் முழங்கால் படக்கூடிய வல்லமையாக அந்த இயேசு நாமத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதனால ஒன்லி ஜீசஸ் இல்லை, இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த, இயேசு கிறிஸ்து. ஆண்டவரே ஆண்டவரே அப்படி நம்ம சொல்றோம்.
ஆண்டவராகிய இயேசுன்னு சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளும் ஆண்டவர்ன்றோம். அப்ப நம்ம ஆண்டவர்னா தெய்வம்னு அர்த்தம். ஆனா எந்த தெய்வம்? இயேசு. அவர் வல்லமை உள்ளவர். இயேசு என்ற வார்த்தையை உச்சரிக்கணும். இயேசு நல்லவர் சொல்லணும். இயேசு நாமத்தை உயர்த்த நம்ம பழகிக்கொள்ளணும். எப்போதும் அவர் நமக்காக வந்த தேவகுமாரன், அவர் ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வு இருக்கணும். அவர் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். ஆனால் நாம் கர்த்தரை தேடுகிறதுல சந்தோஷப்படுவோமா? சில பிள்ளைகள் பாருங்க, அம்மா சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு வேற வேலை இல்லையே, என்ன பண்ணணும், முனைக்கு கிளம்பு. ஏன்னா அதுக்கு தேவனை தேடுவதில் என்ன இல்லை, சந்தோஷம் இல்லை. நான் படிக்க போனோம், காலேஜுக்கு போனோம், நான் அதை செய்யணும், தூங்கணும், இப்போ போய் நான் எழுப்புறேன்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? அதிகாலை தேடும் போது எழுந்திருக்காதுக்கு காரணமும் சந்தோஷம் இல்லைன்னு அர்த்தம். தேவனை குறித்து மேன்மையான உணர்வு இல்லை. அதனாலதான் சந்தோஷமா கர்த்தரை தேடுவதற்கு நம்ம எழும்பல. சந்தோஷம் அவர் தேடுவதில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு பெரிய விடுதலை, நன்மை கண்ட காலையில் எவ்வளவு நேரம் பார்த்தாலும் கர்த்தரை எழுந்து துதிக்கின்ற உணர்வு நமக்குள்ள வரும். இல்லைன்னா அந்த உணர்வு வராது. அதனால்தான் நீதிமொழிகள் 8:17 வாசிக்கிறோம். என்னை சிறுகைக்கிறவர்களை நானும், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள். அப்ப பாருங்க, கர்த்தரை தேடுவதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். கர்த்தரை தேடுவதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாருங்க, கடமைக்கு தேடுகிற ஆட்களை தான் பார்க்கிறோம். சந்தோஷத்தை தேடுகிற ஆட்களை நம்ம பார்க்க முடிவதில்லை. சில ஆட்கள் பாருங்க, காலையில போன சாயங்காலம் சலிப்பு ஏற்படுகிறது. காரணம், தேவன் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற எந்த உணர்வும் அவர்களுக்குள்ள இல்லை. நாம் எப்போதும் தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிற உணர்வு நமக்குள்ள வரணும்னா நாம் தேவனை தேடுவதில் சந்தோஷப்படுவோம். கர்த்தரை தேடி போவதில் மகிழ்ச்சி இருக்கும். நான் கர்த்தரை தேட போறேன், அவரின் தேவைகளை சந்திப்பார், என்ன விடுவிப்பார், அவர் உண்மையுள்ள ஆண்டவர். நான் தேடணும், அவர் முகத்தை தான் தேடணும். மீது எந்த பணமோ அதிகாரமோ சூழ்நிலையை விட என் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய மகிமை விலையேறப்பெற்றது என்ற ஒரு உணர்வு நமக்குள் இருந்தால் நாம் எப்போதும் தேவனை தேடுவதற்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை தேடும்போது நம்முடைய உள்ள மகிழ்ச்சி அடையும், சந்தோஷத்தோடு கூட இருக்கும். ஆண்டவர் சகலத்தையும் நமக்காக செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 70:4 வாசிக்கிறோம். உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து என்ன பண்ணுவாங்களாம்? அப்போ உம்மை தேடுகிற யாவரும் என்ன பண்ணுவாங்களாம்? சந்தோஷப்படுவார்களாக. கண்டிப்பா சந்தோஷம். கர்த்தரை தேடும்போது மகிழ்ந்து சந்தோஷப்படுவதற்கு ஏதுவாய் கர்த்தர் நடத்துகிறார். ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லுவார்களாக. எப்பொழுதும் சொல்லுவார்களாக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லுவார்களாக. நாம் தேவனை தேட வேண்டும் என்ற வார்த்தை எப்பொழுதும் ஆண்டவருக்கு மகிமை. அதான் க்ளோரி டு ஜீசஸ். கர்த்தர் நாம மகிமைப்பட்டு ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கோம். ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல எப்போதும் நம்முடைய வாயில ஸ்தோத்திரம் சொல்லும் போது நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். உம்மை தேடுகிற யாவரும், அவரு இவரெல்லாம் கிடையாது, பாஸ்டர் விசுவாசம் எல்லாம் கிடையாது. எவர் தேடினாலும் அவர்கள் சந்தோஷமாய் மகிழ்ந்து களி கூறுவதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். அப்போ நம்ம தேடுவது எப்படி தேடணும்? அசால்ட்டாக என்ன பண்ணக்கூடாது, நீ முந்தி போங்க நான் பின்னாடி. தேவனை அதுதான் நம்முடைய வாழ்வில் மேன்மையான காரியங்கள். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஆச்சரியமா நடத்துகிற காரியம், வழி நடத்துகிற அந்த காரியம். ஆண்டவர் அவர்கள் தாவீது
நம்மகிட்ட விசாரிக்க பொறுப்பு யாருக்கிட்ட கொடுத்தார்? அவன் எப்படிப்பட்டவனா இருந்தானா? எரோபியம் என்பவன் எப்படி இருந்தானா? பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் காரிய சமர்த்தனான வாலிபன் என்று சாலமன் கண்டு யோசேப்பின் வம்சத்தாரை காரியத்தில் எல்லாம் அவன் விசாரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தானா. யோசேப்பு குடும்பத்தார எல்லாம் விசாரிப்பதற்கு அவன்கிட்ட ஒப்பு கொடுத்தாரான். ஆனா இவன் ராஜாவா கர்த்தர் மாத்தினாராம். அவன் காரிய சமர்த்த. அப்ப பாருங்க, கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு அவனுக்கு சகல விதமான ஞானத்தையும் கிருபையும் கொடுக்கிறார். அவன் நல்ல கர்த்தரை தேடுறான், உண்மையா இருக்கிறான், காரிய சமத்தை அறிந்து அவனுக்கு ஒரு பொறுப்பை ஒப்பு கொடுக்கிறார். ஒரு பொறுப்பு மட்டும் கொடுக்கல, படிப்படியா அவனை ராஜாவும் கர்த்தர் மாத்துறார். ஒரு இலையில சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அப்போ ஒரு மனுஷன் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டும் போது, உண்மையா இருக்கும் போது, அவங்களை எப்படி கர்த்தர் உயர்த்துறார் பார்த்தீங்களா? அவளை கர்த்தர் உயர்த்துறார், அவள் நன்மை செய்கிறார். யோசேப்பு குடும்பத்தாரை விசாரிப்பதுக்கு உண்டான அந்த பொறுப்பை ஆண்டவர் அவன் கையில் ஒப்பு கொடுக்கிறார். ஆனா அவன் தான் பின்னாட்கள்ல ராஜாவா மாறின போது இந்த ஜனங்கள் அவன் கையில் ஒப்பு கொடுத்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமில் ஆண்டவரை தேடி போனா அவங்க உள்ளங்கள்லாம் அங்க தாவீதின் வம்சத்தாரோடு ஒப்புராகி போயிடுவாங்க, நம்மளை விட்டுடுவாங்க நினைச்சு அவன் ஒரு தந்திரமான கிரிகளை செய்து வச்சுதான் அந்த பெத்தேலில் அந்த தானுல 2 இடத்துலையும் என்ன பண்றான்? காளைகளை, கன்றுக்குட்டிகளை செய்து வைக்கிறான். பொன் கன்றுக்குட்டிகளை. காளைகளை ஏன் செஞ்சு வைக்கிறான்? நல்லா கவனிங்க. எப்படி பிசாசு தந்திரமா ஆண்டவர் தேவனை தேடுவதை விட்டுட்டு மனுஷனுடைய இருதயத்தை மாத்துறான்னு பாருங்க. காளைகளை தான் வெட்டி பலி செலுத்தினாங்க தன் பாவங்களுக்காக. எப்படி? காளைகளை வெட்டி பலி செலுத்தினாங்க. அப்ப காளையினுடைய ரத்தம் தான் நம்மளை ரட்சிக்குது, நமக்கு சுகமாக்குறது, நம்மளை விடுதலை ஆக்குறதுன்னு அப்ப நினைச்சிட்டு அதே காளையை தெய்வமா மாத்திடுறான். இன்னைக்கு இந்திய தேசத்திலும் பாருங்க, அதுக்கு தான் போராட்டம் நடக்குது பாருங்க. அப்படிதானே? அது இன்னைக்கு மாத்திரம் இல்லை, பிசாசுடைய தந்திரம் அந்த நாட்களில் இயேசு பிறப்பதற்கு முந்தைய தாவீது நாட்களில் ஆதியாக ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்ட நாட்களிலிருந்தே இந்த பசு, இந்த காளை, மாடு இதெல்லாம் தேவனுக்கு சமமாக நியமித்து அவர்களை வணங்க ஆரம்பித்தாங்களாம். இன்னைக்கு நேற்றுக்கு நடந்ததல்ல. அப்போ இதில் ஒரு சாத்தானுடைய தந்திரமான கிரிகள் இருக்கு. உண்டாக்கப்பட்ட பொருளை மனுஷன் கடவுளாக்க உண்டாக்கின தேவனை மறந்து விடுகிறதை சூழ்நிலை பார்க்கிறோம். அதனால தான் ஆண்டு சொல்றாரு, கர்த்தரை தேடுங்கள், உண்டாக்கின தேவனை தேடுங்கள். அவர் தான் உங்களை உண்டாக்கினார், அவர் தான் உங்களை படைத்தார். தாயின் கருவிலை உருவாக்கும் முன்னே நம்மளை தெரிந்து கொண்டார். இந்த ரகசியம் அநேகருக்கு தெரிவதில்லை. இன்னைக்கு வந்தாலும் அந்த பழைய எண்ணங்கள், பழைய சுபாவங்கள், பழைய கிரிகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறார்கள். அதை இடம் கொடுக்காதபடி நம் தேவ சமூகத்தில். அதனால தான் யோசேப்பு குடும்பத்தார் மேலே அக்கினி என்ன பண்ணிச்சான்? ஆண்டவர் போடுவேன்னு சொல்கிறார். மனம் திரும்பல அப்படின்னா அக்கினி போடுவேன். ஒருத்தரும் அழிக்க முடியாது, ஒருத்தரும் அதிலிருந்து விடுவிக்கப்பட முடியாது. ஆகவே ஆண்டவரை தேடுகிறதுல நாம் மகிழ்ந்து களி கூர்ந்து சந்தோஷத்தோடு தேவனை தேடுவதற்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்காக செய்வ அவர் வல்லமை உள்ளவர். ஸ்தோத்திரம். தேவனுடைய இரக்கத்தை ஒரு நாளும் நம்ம விட்டுறக்கூடாது. அதனால சங்கீதம் 53:2 வாசிக்கிறோம், தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரர் என்ன பண்றாராம்? அப்ப ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? நல்லா புரியுங்க. ஆண்டவர் எதை விரும்புகிறார்? மனிதர்கள் தம்மை தேட வேண்டும் என்று உணர்கிறார். ஒரு சொல்லுவோமா? அப்ப எருசலேம் தூரமா இருக்கு. அவன் அப்படித்தானே சொன்னான், காலைல அப்படித்தானே பார்த்தோம். அப்படித்தானே? எருசலேம் எப்படி இருக்கு? 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தில் இந்த ஜனங்கள் எருசலேமில் கர்த்தருடைய ஆலயத்தில்
பலிகளை செலுத்த போனால் தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, எப்படியா எருசலேமுக்கு அவ்வளவு தூரம் ஏன் சர்ச்சை தேடி நீ போனோம் அப்படின்னு அங்கேயே ஒரு 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 ஏற்பாடை பண்றான். எருசலேம் போகுது உங்களுக்கு வருத்தம். அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் தேவனை தேடணும். கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு ஈஸியா கர்த்தரை தேடணும்னு நினைக்கிறான். சொல்லுவாங்களே, கையில காசு வாயில தோசை அப்படின்னா உடனே எங்களுக்கு எல்லாம் நடந்துடணும், கஷ்டப்படாம நடக்கும்னு நினைக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் மனுபுத்திரனை கண்ணோக்கி. அப்ப நாம் தேவனை தேடுகிற உணர்வு நமக்குள்ள இருந்தால் நாம் பிழைத்திருப்போம். இல்லாவிட்டால் தேவனுடைய அக்கினி கோபம் பற்றி எரியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு காலத்தில் கர்த்தரை தேடினாங்க, ஆனால் அதுக்கப்புறம் தேடாமல் போகிறாங்க. நாம் எப்போதும் தேவனை தேடுகிற உணர்வு நமக்குள் இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற காரியம். தேவ நாமத்தை ஒரு நாள் விட்டுவிடக் கூடாது. ஏன் கில்காலுக்கு போக கூடாதுன்னு சொன்னாரு? அந்த 5ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அது ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து, பெத்தேலை தேடாதிருங்கள், கில்காலிலே சேராதிருங்கள், பெயர் செவாவுக்கு என்ன பண்ணாதீங்க, போகாதிருங்கள். ஏனென்றால் அப்ப பாருங்க, அது அக்கிரமம் நிறைந்த இடமா மாறிடுது, பாழான ஸ்தலமா போயிடும். கில்கால் எப்படி போகுமா? பாழான ஸ்தலமா போயிடுமா. காரணம், தேவனை விட்டு அவர்கள் பின்வாங்கி போனாங்க. அப்ப கில்காலை, அப்ப பாருங்க, பெத்தேல் அப்பத்தின் வீடு, தேவனுடைய வீடுன்னு சொல்லப்பட்ட இடம். இப்ப ஆண்டவர் ஏன் பெத்தேலை தேடக்கூடாதுன்னு சொல்றாருன்னா, இப்ப தேவன் அங்க இல்ல, விக்கிரகத்தை கன்றுக்குட்டியை வைத்து அங்கு சடங்காச்சாரம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். தேவ உணர்வு, தேவனுடைய ஆவியானவர், தேவனுடைய கிரிகள் இல்லாமல் மனுஷன் உண்டாக்கப்பட்ட சிலைகளுக்கு ஒப்பு கொடுத்து அது பாழான ஸ்தலமாக போயிடும். நீ அங்கே போயிடாத, தேவனை தேடுகிற உணர்வு உனக்குள்ள வரட்டுன்னு சொல்கிறார். கில்காலை ஏன் தேடக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னா, கில்கால்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கில்காலில் தான் யோர்தான்லேருந்து அவங்க எகிப்திலிருந்து வரும்போது என்ன பண்ணாங்க, யோர்தான் எப்படி ஓடிச்சான், பிறகு வச்சு ஓடிச்சு. அங்கே ஆசாரியின் கால் பட்ட உடனே என்ன பண்ணுச்சு, யோர்தான் 2ஆக பிரிஞ்சிருச்சு. கால்நடையெல்லாம் அந்த பக்கம் கடந்து போனாங்க. அப்போ கடந்து போகும்போது ஆண்டவர் சொன்னார், இந்த 12 கோத்திரமும் எகிப்திலிருந்து ஆண்டவர் கொண்டு வந்தார். தடையாக இருந்த அந்த வெள்ளம், அந்த ஆறு, அது யோர்தான் பிரகவித்து ஓடுமா, கொஞ்சம் போனால் அடிச்சுன்னு போயிடுமா, அவ்வளவு ஸ்பீடாக ஓடுற அந்த ஆற்றுல ஆண்டவர் அதை பின்னிட்டு செய்து தம்முடைய பிள்ளைகளுக்கு வழி நடத்தினார். அப்போ நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நடத்தி வருகிற பாதையில் நம்ம உண்மையாக தேடும்போது எத்தனை குறுக்கீடுகள் வந்தாலும், அதில் தான் சொல்றதுக்கு, நீ ஆறுகளை கடக்கும் போதும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். நீ தண்ணீரில் கடக்கும் போது அவன் கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் போது கூட இருப்பேன், அக்கினியில் நடக்கும்போது நான் கூட இருப்பேன், நீ வேகாதிருப்பா. ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அதற்கு அடையாளமாக எகிப்திலிருந்து வந்து இந்த யோர்தானை பிரித்து எங்களுக்கு வழிவிட்டார் என்பதற்கு அடையாளமா 12 கற்களை கர்த்தர் நாட்டி வைக்க சொன்னார். 12 கற்களை நாட்டிக்க வைக்க சொன்னார். யோசுவா 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, இந்த பிரகாரமாக எத்தனை மாதம், 1ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே ஜனங்கள் யோர்தானிலிருந்து கரையேறி எரிகோவுக்கு கில்காலிலே என்ன பண்ணாங்களாம், பாளையம் இறங்கினார்கள். அந்த 12 கற்களையும்
யோசுவா கில்காலிகளை நாட்டி இஸ்ரவேல் புத்திரர்களை நோக்கி ஏன் என்று கேட்டால் இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியா இந்த யோர்தானை கடந்து வந்த ஒரு அலையில சொல்லுங்களேன். ஏன் ஆண்டவர் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி வைக்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் செய்த சாட்சிகளை தான் நம்ம ஏற்கனவே வாசித்தோம். கர்த்தருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை தேடுகிறவர்கள் யாரு? வாய் திறக்காம ஆண்கள்லாம். சாட்சிகளை கை கொண்டு அவரை தேடுகிறவர்கள் யாரு? அதுக்கு தான் இந்த சாட்சியை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சார். யோர்தான் பிரகிச்சு ஓடிச்சு, ஆனால் அந்த யோர்தான் எங்களை தடை பண்ண முடியல. ஆண்டவர் யோர்தானை பின்னிட்டு செய்து வெட்டாந்தரையில் எங்களை நடத்தி வந்தார்ன்னு ஆண்டவருடைய மேன்மையை குறித்து, அவர் அற்புதத்தை குறித்து, ஏன் கர்த்தரை தேடணும்னு சொல்லி உன் பிள்ளைகளுக்கு சொல்லு. அதற்கு அடையாளமாக அந்த கல்லை நாட்டினார். ஆனால் பின்னாக்கல்ல அவனுங்க அந்த கில்கல்ல அந்த கல்லையே தெய்வம் ஆயிட்டான். அதனால தான் பாருங்க, சில இடத்துல எல்லைக்கல், எல்லை பிசாசு எல்லைக்காக வச்சிருக்கிற கல்லை என்ன பண்ணிடுறான்? எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? புரியுதா இல்லையா? எல்லைக்கல்ல என்ன பண்ணிடுறான் பாருங்க. ஆண்டவர் வெட்டாந்தரையில் யோர்தானை பிரித்து எங்களை நடத்தினார் என்ற சாட்சிக்காக வைக்கப்பட்ட கல்லையே பின்னாக்கள் என்ன பண்ணிட்டான்? இப்படி தான் எல்லாமே மாற்றப்பட்டிருக்கு. நாம் அப்படி தான் தெரியாமல் என்ன பண்ணோம்? நம்ம வாழ்நாளில், நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருந்தோம். ஆனால் இயேசு உங்களை என்னையை ரட்சித்து அவர் ரத்தத்தினால கழுவி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ நம்ம தேவனை தேடுற உணர்வு நமக்குள்ள வரணும், அதெல்லாம் விடணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், கில்காலுக்கு போகாதீங்க, கில்காலை தேடாதேன்னாரு. கில்காலை விசாரியாத, கில்காலை சேராத. நாங்களாம் பாரம்பரியமாக எங்களுக்கு தின்ன காலம் விட்டுட்டு வந்தோம், அப்படி கிடையாது. நமக்கு சத்தியம் அறிவிக்கப்பட்டு சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அதெல்லாம் விடணும். அது சாட்சியாக இருக்கணுமே தவிர அது தெய்வமாக மாற்றக்கூடாது. நீங்கள் நிறைய பேரும் பைபிள் என்ன பண்ணிடுறாங்க, கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, சத்தியம் உள்ளது, அதுதான் இயேசு. அப்படி இந்த வார்த்தை நம்ம உள்ளத்தில் போனோம். காலையில் நம்ம சொன்னோம் இல்லையா, என்ன சொன்னோம்? இருளை வெளிச்சமாய் மாற்றின தேவன் இயேசு கிறிஸ்துவோட முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணி அது நம்முடைய இருதயங்களில் என்ன பண்ணாராம்? வாசித்தோம் 2 கொரிந்தியர். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவோட முகத்தில் உள்ள ஒளியை, அந்த மகிமையின் அறிவாகிய ஒளியை எங்கள் இருதயங்களில் என்ன பண்ணாராம்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படின்னா ஆண்டவர் செய்கிற எல்லா சாட்சியான காரியங்களும் நம்முடைய இருதயத்திலிருந்து வெளிப்படணும். இருதயம் கேடடைந்து, இருதயம் கர்த்தரை தேடாம, இருதயம் பாழடைந்து சும்மா சடங்காச்சரமாக கர்த்தரை தேடாம, தேவன் உண்டாக்கின பொருளை தெய்வமாக மாற்றாமல் உண்டாக்கின ஆண்டவரை எப்போதும் நம்ம தேட. அதனால தான் சொன்னார், ராஜா முகத்தை தேடுறீங்கப்பா, அவனுக்கும் கிரிய நீதி செய்கிறது யாரு? நான் தான். அதனால் என்ன தேடும்போது உனக்கு சகலத்திலும் உனக்கு விடுதலை தந்து ஆசீர்வதிக்கிறான். அல்லேலூயா. அதனால் நம்முடைய ஆண்டவரை எப்போதும் மதிப்பு குறைய விட்டுறக்கூடாது. அவருடைய மேன்மை பார்க்கணும். அவர் எப்போதும் அவருடைய நாமத்தை மேன்மை பாராட்டணும். எப்போதும் அவருடைய நாமத்தை குறித்து தானே நல்ல உணர்வுகள் நமக்குள்ளே வரணும். அந்த உணர்வுகள் நமக்குள்ளே வரும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்வில் செய்வதை நம்ம பார்க்க முடியும். அப்படின்னா ஒரு நாளும் நம்ம சொந்து போக மாட்டோம், ஒரு நாளும் தேவனை தேடாமல் இருக்க மாட்டோம். தேவனை தேடும்போது அசால்ட்டாக நிர்விசாரமாக ஐயோ தேடணுமே என்ற உணர்வு இருக்காம உடனே சந்தோஷத்தோடு கர்த்தரை தேடுவோம், சந்தோஷத்தோடு ஆராதனைக்கு கடந்து வருவோம், சந்தோஷத்தோடு பாசிங் பிரேயர் கடந்து வருவோம், சந்தோஷத்தோடு தேவனுடைய ஊழியத்தை செய்வோம், சுவிசேஷத்தை அறிவிப்போம், சந்தோஷமாய் கர்த்தருக்கு காணிக்க கொடுப்போம். எதை செய்தாலும் நம் கர்த்தருக்கென்று சந்தோஷமாய் செயல்பட நம்மளை ஒப்பு கொடுப்போம். காரணம், தேவனை குறித்ததான அந்த மேன்மையான உணர்வு எண்ணங்கள் நமக்குள் இருக்கிறபடினால் அதை செய்வோம். இல்லைன்னா அந்த உணர்வு இருக்காது. அதை ஆண்டவர் சாட்சியாக வைக்க சொன்னார். ஆனால் பின்னாக்கள் அந்த இடத்துல விருத்த சேதனம் பண்ண இடமா மாத்திட்டானா. காரணம், கில்கால்னா எகிப்தின் அவமானத்திலிருந்து கர்த்தர் நீக்கிவிட்டார். அதான் அடையாளம். அவர்கள் யோர்தானை கடந்து வந்த உடனே
அவர்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவர் கொடுத்த கானான் தேசத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அந்த மேன்மையான இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். அப்போ அவமானத்தை, எகிப்தின் அவமானத்தை நீக்கி எங்களை விடுதலை ஆக்கினார் என்ற உணர்வு இல்லாமல் அந்த கல்லையே அவன் தெய்வமாக்கி அங்கேயே விருத்தசனம் பண்ணி அங்கேயே சடங்காச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நாட்கள் ஆக ஆக கடந்த நாட்களில் அப்படி தான் விக்கிரக ஆராதனை ஆண்டவருடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே வந்தது. அந்த ஜனங்களுடைய பழக்க வழக்கங்கள் அவங்களுக்குள்ள வந்து அவன் செஞ்ச போகிற இவனும் செஞ்சுட்டான். இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ பாருங்கள், விக்கிரக ஆராதனை செய்கிறவங்க சாமி தூக்கி ஊர்வலம் வர்ற போல கிறிஸ்டினில் இயேசுநாதர் சிலை தூக்கிட்டு என்ன பண்ணுறான்? வராங்களா இல்லையா? செஞ்சிட்டாங்களா இல்லையா? செய்கிறாங்களா இல்லையா? ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நீ என்ன தூக்கி குளிப்பாட்டுன்னு தெரிஞ்ச எனக்கு நீ என்ன நான் தான் ஒன்று உண்டாக்கினேன், நீ நான் என்ன தூக்கி பைபிளில் சொல்ல வசனம் இருக்கு. எனக்கு ஏதாவது தேவைன்னா உங்ககிட்ட நான் கேட்கணும் அவசியம் இல்லை. ஏன் ஆண்டவரை தேடணும், ஏன் அவரை மகிமைப்படுத்தணும்னா நம்ம இருதயம் பின்வாங்கிடாமல் பிசாசினுடைய எண்ணத்துக்கு இடம் கொடுத்துடாமல் பிசாசு உங்களை ஆளுகை செய்து நரகத்திரத்தை கொண்டு போயிடாமல் இருப்பதற்கு தான் நம் தேவனை தேடுகிற உணர்வு எப்போது நமக்குள் இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் ஒவ்வொரு நாளும் தேடணும், ஒவ்வொரு நாளும் தேடணும், இரவும் பகலும் தேடணும். ஏன் இந்த உபதேசம் நாட்டிகம் மாத்திரம் இல்லை, ஆனால் இயேசு சொன்னால் தினந்தோறும் அவர் தேவாலயத்தில் என்ன பண்ணார்? இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு நம்ம தினந்தோறும் என்ன பண்ணல, ஆனால் கண்டிப்பாக செய்யணும். அதை தினந்தோறும் தேவாலயத்தில் பிரசங்கத்தை கேட்கணும். இன்றைக்கி நிறைய பேர் பிரசங்கத்தை கேட்கறதுக்கு, ஆண்டுடைய வார்த்தை கேட்கறதுக்கு என்ன இல்லை, காலையில் வந்துட்டா சாயங்காலம் வரமாட்டேன்னு ஓடிடுறான். சில நேரங்களில் வேலை சந்தர்ப்ப சூழ்நிலை ஓகே, ஆனால் அந்த சந்தோஷத்தோடு தேடுகிற உணர்வு இல்லை. பாருங்க, இன்றைக்கி நாட்டியம் ஒரு நாள் பிரசங்கத்தை வைக்கிறோம், உபதேசத்தை பண்ணுகிறோம், சத்தியத்தை சொல்லித்தரோம், அதை கூட கேட்க மனதில்லை. அப்படியானால் நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்மளை அர்ப்பணித்து உண்மையாய் அவரை தேடுவதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஓசியா 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நீங்கள் வாசத்து பார்க்கும்போது அங்கே அதை சடங்காச்சாரமான மத சடங்காச்சாரமாக மாற்றிடுறான். வாசிங்க. இஸ்ரவேலே, நீ சோரம் போனாலும் யூதாவாகிலும் அந்த பாவத்துக்கு இன்ன இஸ்ரவேல் அந்த கன்றுக்குட்டியை உருவாக்கி அந்த கில்காலிலே அந்த கல்லையே கடவுளாக்கி அங்கே விருத்த சேதனம் பண்ணி அவன் சோரம் போயிட்டான். ஆனால் யூதாவோ வெண்ணில் அந்த பாவத்துக்கு ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் தான் அப்படி போயிட்டான், யூதாவே நீ கூட அந்த பாவத்துக்கு போகாதிருப்பான்னு கேட்குறாரு. ஒருவேளை அநேகர் இப்படிப்பட்ட காரியத்துக்கு போயிருந்தாலும் மிஞ்சிருக்கிற நீங்களும் நானும் அப்படிப்பட்ட காரியத்துக்கு போகாமல் நம் தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஸோ தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவர்களாக இருக்க நமக்கு தேவன் உதவி செய்வாராக. ஒரு அம்மா ஏன் காரணம்னா ஞாயிற்றுக்கிழமை தான் டாக்டர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு, நான் ஞாயிற்றுக்கிழமை தான் தேட போகிறோம். அந்த பிஸ்னஸ் வரக்கூடாது. டாக்டர்கிட்ட சொல்கிறேன், அம்மா ஞாயிற்றுக்கிழமை என்னால் வர முடியாது டாக்டர், இன்னொரு நாள் கொடுங்கன்னு கேட்கணும். சில நேரங்களில் டாக்டர் வார்த்தையே நமக்கு என்ன ஆகும், எப்படி இருக்கு, டாக்டர் வார்த்தையே நமக்கு தெய்வமாக. அப்போ நம்ம ஆண்டவரை அங்கே மட்டுப்படுத்துகிறோன்ற எண்ணம் சொல்லணும். எனக்கு 11ஆம் தேதி கோர்ட்டு போனோம், ஆனால் 11ஆம் தேதி சென்னையில் முக்கியமான நம்முடைய இந்த எமர்ஜென்சி குறித்து மீட்டிங் இருக்குது. இப்போ நான் வக்கீல்கிட்ட கேட்டேன், ஐயா வாய்தா வாங்க முடியுமா, நாங்கள் போயிட்டு வரேன்னு. சரி பாஸ்டர், நான் வாய்தா வாங்கிக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னான். நான் என்ன சொல்லலாம், அவங்க சாக்கு போக்கு சொல்லலாம், ஐயா எனக்கு கோர்ட்டுக்கு வர முடியாது, நீங்கள் நடத்திக்கிட்டு என்ன பண்ணிடலாம், இங்கே இருந்துடலாம். இந்த ஆக்சிடெண்ட்டுக்காக ஜெபம் பண்ணு, சீக்கிரமாக கர்த்தர் விட தரணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்ற உணர்வு நமக்குள்ள வரணும். அப்போ ஆண்டு சொல்றாரு, இஸ்ரவேல் சோரம் போயிட்டான், யூதா வாக்கில் என்ன பண்ணு, நீ அந்த பாவத்துக்கு உள்ளாகாது இருப்பாயாக. எப்படி? கில்காலுக்கு வராமலும், எப்படி கில்காலுக்கு வராமலும், பெத்வேனுக்கு போகாமலும், அல்லேலூயா சொல்றாரு, யூதா வச்சும் போகாம இருப்பா. இஸ்ரேல் தான் சோரம் போயிட்டான். அதனால தான்
யூதா 586 சிறைப்பட்டு போகிறான். ஆனால் இஸ்ரவேல் 722 சிறைப்பட்டு போயிடும். அப்போ கிட்டத்தட்ட பாருங்கள் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. கிமு 722 இப்போ பார்த்தீங்க, கிமு பெரிய நம்பர் குறைஞ்சி வரும், 1000 900 அப்படின்னு ஒன்றுலேருந்து குறைஞ்சி வரும். கிபி தான் 1லேருந்து அதிகரித்து போகும். அப்போ பாருங்கள் 722 இஸ்ரேல் என்ற நாடே கிடையாது. கம்ப்ளீட்டாக அசிரியர்கள் அவர்களை என்ன பண்ணிட்டாங்க, சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. யூத நாட்டை ஆண்டவர் சிறைப்பிடிக்க விடலை. ஏன்னா அவன் மனம் திரும்பி இருந்தனால. இவனும் பின்னாக்களை சோரம் போனனால தான் 586 பாபிலோன் அவர்கள் சிறைப்பட்டு போனாங்க. ஒரு தேசமே இல்லாமல் போச்சு. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இஸ்ரேல் தேசம் அழிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க கில்காலையும் பெத்தேலையும் தேடி சோரம் போனதுனால. யூதாவும் அப்புறம் சோரம் போனதுனால தான் ஒன்றும் இல்லாமக்கிட்டார். திரும்பவும் எத்தனை ஆண்டுகள் பாருங்கள், 586 ஆண்டுகள் நாடே ஒன்றும் இல்லாமட்டு சிறை போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் மீண்டு தேவாலயத்தை கட்டி கொஞ்சம் பேர் இருந்தாங்க. இயேசுநாதர் காலத்தில் அழிக்கப்பட்டு சுத்தமாக என்ன பண்ணிட்டாங்க, முற்றிலும் அவள் காணாமல் போயிட்டாங்க. முழு இஸ்ரவேலர்களும் முழு உலகத்துக்கு சிதறடிக்கப்பட்டாங்க. ஒரு நாடே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் திரும்ப 2000 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த நாடை கர்த்தர் உருவாக்கினார். 1948ஆம் ஆண்டில் தான் இஸ்ரேல் நாடு புதுசாக அவங்க உருவாக்க உலகம் முழுவதும் ஆட்களை வர வச்சு அவங்களுக்கு ஒரு நாடாக. பாலஸ்தீன கையில் இருந்த அந்த நாடு துருக்கி நாடு என்று சொல்லப்பட்ட பாலஸ்தீன கையில் இருந்தது. அதை ஆண்டவர் பிரித்து அவருக்கு இஸ்ரேல் நாடு. இன்றைக்கி உலகத்திலேயே ஒரு குட்டி நாடு எப்படி எதுனா அது இஸ்ரேல் தான். ஆனால் உலகத்திலே அறிவில் சிறந்தவர்கள், விஞ்ஞானத்தில் சிறந்தவர்கள், அங்கே படையில் சிறந்தவர்கள், எல்லாவற்றிலையும் யாருன்னா உலகத்தில் அவர்கள் தான். எப்படி ஆண்டவர் மேன்மை வச்சுருக்க பார்த்தீங்களா? அப்படின்னா நமக்கு ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை நமக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் அவரை தேடி அவருக்குள்ளே உண்மையாக இருந்து செயல்படுவதற்கு ஒப்புக் கொடுப்போமானால் தேவன் நம்மளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. நீதிமொழிகள் 19:21 சீக்கிரமா வாசி. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் ஒரு அலையில சொல்லுமா, மனுஷனுடைய எண்ணங்கள் அநேகம், அவருடைய யோசனைகள் அநேகம், எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே. ஆண்டவர் நம்மளை குறித்து என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ, அவர் நம்மை குறித்து என்ன திட்டங்கள் வச்சிருக்கிறாரோ அதுதான் நடைபெறும். நமக்கு பல எண்ணங்கள் பல சிறகடிச்சு நடக்கலாம். நான் அதை போயிடலாம், எதை பண்ணிடலாம், நான் அதை வானத்தை வில்ல வளைப்பேன், மண்ணை சோத்திரம் பொண்ணா கயிறா தரிப்பேன் என்ற எண்ணங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரோ அதுக்கு தான் நாம் தேவன் கையில் ஒப்பு கொடுத்துடணும். அவர் முற்றிலும் அவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கணும். நாம் தேவ சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நிச்சயமாகவே அவர் நம்மளை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். அதிசயமான காரியங்களை கர்த்தர் வாக்கிய பண்ணுவார். தேவ கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளும். அற்புதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வதை நம்ம பார்க்க முடியும். அதை 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 சீக்கிரம் வாசிக்க முடிப்போம். சீக்கிரம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் எல்லா ஆவிகளையும் நம்பாமல், எப்படி அந்த ஆவிகள் தேவனால் உண்டானதா என்று சோதித்தறிங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம் தேவனை தேட விடாம இன்னைக்கு நூதனமான உபதேசம்லாம் வந்துருச்சு. யூடியூப் திறந்தா வித்தியாசமா நடத்துறான். என்ன பாவம் பண்ணாலும் அவங்க கூட என்ன பண்றான், போக ஒரு கூட்டம் இருக்கு. நல்ல பிரகாசத்தை ஒருவன் நல்ல பிரகாசத்தை ஆண்டவருக்காக ஜொலித்த நல்ல ஊழியக்காரனும் பாவத்தில் விழுந்துடுறான். அப்புறம் அவன் பின்னாடியும் ஒரு கூட்டம் தெரிஞ்சு போகிற கூட்டம் இருக்க தான் செய்யுது. அப்புறம் அவன் போதனையெல்லாம் மாறிடுது, சத்தியம் மாறுது, அவனுக்கு ஏற்றபடி சத்தியத்தெல்லாம் வளைச்சி பேசுகிறான். அது கள்ள ஆவி, அசுத்த ஆவி அங்கே எப்படி சவுலுக்குள்ளே புகுந்த உடனே சவுலுக்குள்ளே அசுத்தாவி புகுந்தா அவன் என்ன பண்ணான், தீர்க்கதரிசனம் சொன்னான் இருக்கு. இன்னைக்கு நிறைய காரியங்கள் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு உலகம் கெட்டு போயிருக்க கடைசி காலத்தில் இருக்கிறோம். நம்ம சரியாக கவனமாக இல்லைன்னா நம்மளும் ஏமாந்துருவோம். அதனால தான் சொல்கிறாரு, இது தேவனால் உண்டானதா இல்லையான்னு பார்த்து சோதித்தறிந்து நீங்கள் என்ன பண்ணோம், செயல்பட ஒப்பு கொடுக்கணுன்றார். இன்றைக்கி அநேக கள்ள ஆவிகள் வந்திருக்கிறது. அவன் எண்ணங்கள், மனுஷனுடைய எண்ணங்கள் நிறையா இருக்குது. அவன் எண்ணத்தெல்லாம் போதனையாக, அவன் எண்ணத்தில் தோன்றதெல்லாம் போதனையாக உண்டாக்குகிறான் இன்றைக்கி நிறைய பேர்.
நமக்கு அது இடம் கொடுக்காம சத்தியத்தை தேடி சத்தியத்தின்படி கர்த்தரை தேடவும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் சொல்லணும். பெரிய சுவிசேஷன்னு சொல்கிற ஒருத்தர் டிவியில் உட்காந்துட்டு என்ன சொல்கிறாரு, உங்கள் பாஸ்டர்கிட்ட போய் தான் நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லாத, நீயே ஜெபம் பண்ணால் கர்த்தரை தேடுவா. கண்டிப்பாக செய்வார், நம்ம ஜெபம் பண்ணணும். ஆனால் ஊழியக்காரனை மட்டமாக வைக்கணும்னு வேதம் சொல்லலை. ஒரு சத்தியம் பார்த்தீங்களா, நல்லது சொல்கிற மாதிரி அங்கே என்ன பண்ணுறான், தீமையும் சொல்லி கொடுக்குறான் பாருங்க. அப்போ ஒருவனுக்குள்ள அப்போ ஊழியக்காரன் வேண்டாம், ஊழியக்காரன் ஜெபம் பண்ணி தான் நடக்கலை, நான் ஜெபம் பண்ண எல்லாம் நடந்துருன்னா அப்போ வேதம் என்ன சொல்லுது, பவுலை சவுலாக இருக்கும்போது ஆண்டவர் என்னை சந்தித்து என்ன சொல்கிறாரு, பவுலோடு கூட பேசின ஆண்டவர் என்ன பண்ணார், அனனியா ஒருத்தன் வருவான், அவனுக்கு அவன் என்ன பண்ணுவான், சத்தியத்தை சொல்லி தருவான்னு சொன்னார். ஏன் சந்திச்ச ஆண்டவர் எல்லாமே அவனுக்கு சொல்லி கொடுத்துடலாம்ல நேரடியாக? அந்த 100க்கு அதிபதி ஆலயத்தை கட்டினவன் பகலின் வேலையில் தேவதூதன் தான் அவங்ககிட்ட நேரடியாக பேசினான் கொர்நேலியோடு கூட. ஏன் நீ போய் பேதுரு போய் ஒருத்தன் இருக்க அவனை தேடி கொண்டு வா, அவன் உனக்கு சத்தியத்தை சொல்லுவான்னு சொன்னார். அப்போ நல்லா கவனிக்கணும், நல்ல எப்படிப்பட்ட ஆளும் கள்ள உபதேசக்காரன் இருக்கிறான் டிவியில். அதனால தான் பார்த்து அந்த டிவியை பார்க்காதன்னு சொல்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? என்ன சொல்கிறாரு, நீ போ அந்த பாஸ்டர்கிட்ட என்ன பண்ணாத, ஜெபம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். அந்த யாரை கொண்டு பிசாசு வஞ்சிப்பான், நம்ம கவனமாக இருக்கணும். அப்போ அவனுக்குள்ள அப்படி கேட்குறவங்க என்ன தரும், சர்ச்சுக்கு போவானா, பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ண அப்புறம் எதுக்கு சர்ச்சுக்கு போகணும்? டிவியில் அண்ணன் பேசுகிறாரு, நம்ம டிவியில் கேட்டுக்கிட்டு என்ன பண்ணலாம், டிவிலே என்ன பண்ணிடலாம், திருவிருந்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி நேரம் பாருங்கள், எடுத்துக்க, நான் ரசத்தை எடுக்கிறேன், நீ அப்போ எடுத்துக்க. இதெல்லாம் என்ன, அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. டிவியிலே பார்த்து என்ன பண்ண, அப்போ நீ சர்ச்சுக்கு போகாது, வீட்டில் உட்காந்து. இன்றைக்கி இது கொரோனாக்கு அப்புறம் யூடியூப் வந்து நிறைய பேர் சோம்பேறி, சபைக்கு என்ன பண்ணுறதில்ல, வர்றதில்லை. அந்த ஏரோபியம் செஞ்சது போல தான், அங்கே போனால் மாறிடுவாங்கன்னு சொல்லி வீட்டில் உட்கார வச்சு அவனுக்கு கண்டுக்குட்டி பண்ணி, எருசலேம் போனால் ரொம்ப தூரம், சர்ச்சுக்கெல்லாம் போகாத, வீட்டில் உட்காந்து என்ன பண்ணேன், இதை பாரு சத்தியத்தை, உங்கள் பாஸ்ட் பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் சரியில்லை, நான் பண்ணுறேன் பாரு பிரசங்கன்னு உட்காந்து மக்கள் மத்தியில் டிவி முன்னாடி அழுது ஏமாத்துறது வரல, உண்மையான சத்தியத்தை சொல்லிக் கொடுத்து அந்த ஜனங்களை தேவன் பக்கமாக திருப்ப வேண்டும். இன்றைக்கி இது வந்து பணம் முதல் பண்ணுகிற தந்திரமான கட்டுக்கதைகளுக்கு மனுஷர்களை தங்கள் பக்கம் திசை திருப்புகிறார்கள். ஹீரோ வர்ஷிப் பண்ணுறான், அவன் ஹீரோ வர்ஷிப்பை பண்ணுவானா, ஆனால் நீ சர்ச்சில் உங்கள் போதுக்கிட்டு தான் ஜெபம் பண்ணாது, நீயே ஜெபம் பண்ண கேட்பார். எல்லாரும் ஜெபம் பண்ணணும், அவரவர் ஜெபம் பண்ணணும், அதுதான் நாங்களும் போதிக்கிறோம். அதுதானே நீ காலையும் பேச பண்ணோம், இப்போ அதானே பேச, கர்த்தரை தேடு, நீ ஜெபம் பண்ணு தானே சொல்லி தரோம், அப்படி தானே சொல்லி தரோம். ஆனால் அவன் அதில் கூட ஒரு உள்ளற்ற கள்ள உபதேசம் பண்ணுறான். அவன் பாஸ்ட்டுக்கிட்ட தான் ஜெபம் பண்ண நினைக்காதன்னு நினைக்கிறான். பாஸ்ட்டுக்கிட்ட ஜெபம் பண்ணுன்னு வேதம் சொல்லுது, ஊழியக்காரங்கிட்ட சத்தியத்தை சொல்ல ஆசீர்வதிக்க பண்ணும். அதனால தான் ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கணுன்றாரு. நீ எவர்களை ஆசீர்வதிப்பீரியோ அவங்க ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஊழியக்காரர் கொடுத்த சுதந்திரம். சத்தியம் எப்படி பாருங்கள், நல்லதுலேயும் ஒரு என்ன பண்ணான், அவனுக்கு கள்ளத்தில் இலை நிறைய நல்ல சாப்பாடெல்லாம் பாயசெல்லாம் சாப்பாடெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் அசுத்து வைக்கிற மாதிரி என்ன பண்ணிடுறான். அதனால தான் அநேக கள்ளத்திற்கு வந்திருக்கான்னு சொல்லி சோதித்து பார்க்கணும். அதாவது எல்லாத்தையும் கேட்டாலும் நலமானதை நம்ம பிடித்து கொள்ளணும், நலமில்லாததை என்ன பண்ணிடணும், விட்டுணும்னு சொல்கிறான். நீ எல்லாத்தையும் கேட்டு ஆமாம் ஆமான்னு உட்காந்துக்க, அதுதான் சத்தியத்தை கேளு, பைபிள் படி, ஜெபம் பண்ணு, கர்த்தரை தேடு, அவர் ஒன்று சொல்லி தருவார். ஒவ்வொருத்தருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பார், அதுதான் நாங்களும் சொல்லி தரோம். அது ஊடலே பாஸ்டர் என்ன பண்ணுறான், ஏன்னா பாஸ்டர் மதிப்பு குறித்து அவர் சுவிசேஷக்கு டிவியில் எல்லோரும் தாம் பக்கம் எடுத்து அவர் கோடிக்கணக்கில் பணம் வாங்கி அவர் இஷ்டத்துக்கு என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு வேதம் எங்கெல்லாம் சொல்லியிருக்கா? சபையை தான் கர்த்தர் எடுத்துக்கொள்ள வரேன்னு சொல்லியிருக்கார். டிவியில் நடத்துகிற சபை இல்லை, டிவியில் நடத்துகிற சபை இல்லை, நேரடியாக கூடுற சபை தான் சபை. இந்த சபை தான் ஆண்டவர் எடுத்துக்கொள்ள வருவேன்னு சொன்னார். அதனால தான் பவுல் சொல்கிறார், அவனவன் வயலில் என்ன பண்ணோம், அவரவர் வயலில் என்ன பண்ணோம், வேலை செய்யணும். உனக்கு கொடுக்கப்பட்ட வயலில் நீ வேலை செய்ய, இன்னொருத்தவன் செய்த வேலையில் நீ மேன்மை பாராட்டாதன்னு சொல்கிறார். பைபிள் படிச்சிருக்கீங்களா இல்லையா? உங்களெல்லாம் பூமியிலே வைக்கக்கூடாது சொன்னாரா இல்லையா? இன்னொருத்தன் வேலையை செஞ்சு நீ என்ன பண்ணாத, அதில் போய் இருந்துட்டு மேன்மை பாராட்ட, இன்னொருத்தன் வச்சுட்டு இன்னொருத்தன் விசுவாசி ஏன் விசுவாசி சொல்லி மேன்மை பாராட்டாத. விசுவாசத்தில் ஆண்டவர் உனக்கு கொடுத்த வயலில் என்ன பண்ண, வேலை செய்யன்னு சொன்னார். நல்லா கவனிங்க, சத்தியத்தை அறிஞர்கள் சத்தியம் உங்களை, உலகம் முழுவதும் சபை ஒரே சபை, அதில் நம்ம அறியப்படாத சபை, கண்ணில் பார்க்க முடியாத
உலகத்தில் எல்லாரும் சபை தான், ரட்சிக்கப்பட்ட எல்லாரும். ஆனால் நாம் பார்க்கக்கூடிய இடத்துல, கூடுகிற இடத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு சபை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஊத்தங்கல அசம்பிளி சாப் கார்டு வச்சிருக்கிறார். இன்னும் சில சபைகள் இருக்குது. அந்தந்த வேலையில் அவர்கள் காரியத்தில் என்ன பண்ணோம், அந்த வேலை ஆட்களை ரட்சித்து அவர்களை பரிசுத்த கன்னியாக தேவனுக்கு முன்பாக நிறுத்தணும். அப்போ தந்திரமாய் பாஸ்டர் குறித்து தவறாக போதிக்கிற ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க. நம்ம கவனம் இல்லைன்னா நம்ம மாற்றிக்கொள்வோம். ஓசியா 9ஆம் அதிகாரம் 15 வாசிப்பது முடிப்போம் சீக்கிரம். ஓசியா 9:15 சீக்கிரம் வாசிங்க. அவருடைய பொல்லாப்பெல்லாம் கில்காலிலே நடக்கும், அங்கே நான் அவர்களை வெறுத்து பாருங்க. ஏன் கேளுங்கன்னா, பொல்லாப்பு செய்கிற இடமா மாறிவிடக்கூடாது. அவருடைய பொல்லாப்பை நான் வெறுத்தேன். அவருடைய எல்லா துன்மார்க்கமும் கில்காலில் தான் நடக்குது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலையும் பார்த்தீங்கன்னா, அங்கே சவுல் கில்காலில் தான் பலி செலுத்துகிறான், கீழ்ப்படியாமல் போயிடுறான். அங்கே ஸ்தோத்திரம், அந்த இவனை அமலேக்க அவன் ராஜாவின் கொலை செய்யாமல் போயிடுறான். ஆனால் கில்காலில் தான் அங்கே சாமுவேல் என்ன பண்ணுறான், ஆகாக பிடிச்சி அங்கே வெட்டி அவனை பலியிடுறதை பார்க்குறோம். கில்காலில் கீழ்ப்படியாமல் போயிட்டான் சவுல். அக்கிரமம் பொல்லாப்பு ஆண்டவர் அதை விரும்பலை. அப்படின்னு அண்ணா இன்னைக்கு ஆவிக்குரிய கில்காலில் நான் கீழ்ப்படியாமல் போகக்கூடாது. நாம் தேவ சத்தத்துக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படிகளாய் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. கீழ்ப்படியணும். இன்னைக்கு கீழ்ப்படியாத எண்ணங்கள் நிறைய பேருக்குள்ள இருக்கிறது. கில்காலில் சேராதுன்னா கீழ்ப்படியாதனோட சேராத, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத, வசனத்துக்கு கீழ்ப்படியாதவன் அவன் கூட சேர்ந்து போய் நீ கெட்டிடாத. சத்தியத்துக்கு கீழ்ப்படிகளோடு சேர்ந்து சத்தியத்தில் வளர்ந்து கர்த்தரை தேடுவோம். அப்போது நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் பிழைக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை. இதை நாம் செயல்படும் போது கர்த்தர் அவரை தேடுகிற தம்முடைய பிள்ளைகளை அவர் மேன்மைப்படுத்துவார். தேவ கிருபை அவர்களோடு கூட இருக்கும். ஆண்டவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். சங்கீதம் 22:20 சொல்லுங்க, சிறுமைப்பட்டவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். சிறுமைப்பட்டவர்கள் புசித்து திருப்தி அடைவார்களாம். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். கர்த்தரை தேடுகிற உனக்குள்ள நீ புசித்து திருப்தி அடைய, உன் சிறுமையிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி உன்னை மேன்மைப்படுத்த, உன் இருதயம் எப்போதும் மகிழ்ந்து காணப்பட கர்த்தர் உதவி செய்வார். சங்கீதம் 22:26 பாருங்க. தேவ சமூகத்தில் கர்த்தர் நிச்சயமாக உங்கள் சிறுமையை நீக்கி போடுவார். நீங்கள் தேடும்போது நீங்கள் பிழைப்பதற்கு, உங்களை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நீங்கள் மேன்மைப்படுத்தப்படுவதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி அதிசயங்களை காண பண்ணுவார். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய இரக்கத்துக்கு ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் உங்கள் சிறுமையை கர்த்தர் நீக்கி உங்களை பிழைக்க பண்ணுவார். கர்த்தரை தேடுவோம். அவருடைய ஆசீர்வாதம் எப்போது நம்ம கூட இருந்து வழிநடத்தப்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நேரம் எல்லாம் மங்கள் பண்ணிட்டு